பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு தரிசனமும் வாழ்வும். ஆதார வசனம் எரேமியா 1:11. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமே மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். எசேக்கியேல் 1:1. வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். தேவ தரிசனம் பெற்றவர்களே. ரோமர் 8:29-30 நமது அழைப்பு, நம்மை நீதிமானாக்குதல், நம்மை மகிமைப்படுத்துதல், இதை பற்றி வசனம் பேசுகிறது. உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் பிறந்த யாவரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றிலே கருவாக இருக்கும் போதே இந்த குழந்தை, இந்த நபர் எனக்கு வேண்டும் என்றும் இதற்கு இந்த பணியை கொடுப்பேன் என்றும் கருவிலேயே எதிர்கால திட்டத்தை வைத்துவிட்டார். எரேமியா 1:5, கலாத்தியர் 1:15 வாசித்துக் கொள்ளுங்கள். காலம் நிறைவேறி வருகிற போது தம்முடைய அழைப்பிற்கு தக்கவாறு பிரித்தெடுத்து தன்னுடைய நோக்கத்தை தரிசனமாக கொடுக்கிறார். எரேமியா 1:5 எரேமியாவிடம் அவனை குறித்த தரிசனத்தை வெளியிட்டார். நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். எரேமியா, நான் சிறு பிள்ளை, பேச தெரியாது என்றார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார். எரேமியா 1 வாசித்தால் நலம். அவர் கரம் அவனோடு இருந்து தனது வார்த்தையை அவன் வாயில் போட்டு பேச வைத்தார். எரேமியா தேவ தரிசனத்தோடு தன்னை இணைத்து கொண்டார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தரிசனம் அறியாமல் வேறு திசையில் போய்கொண்டிருந்தார். ஆப்போசிட் டைரக்ஷன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தி வந்தார். அப்போஸ்தலர் 9 வாசித்தால் நலம். கர்த்தர் இடைப்பட்டார், தரிசனம் கொடுத்தார். அவன் எதற்காக அழைக்கப்பட்டான்? தேவனால் என்பதை பேசினார். அவன் அந்த தரிசனத்தோடு இணைத்து கொண்டான். பிரஜாதிகளுக்கு, யூதர்கள் அல்லாதவர்களுக்கு அப்போஸ்தலராக வைத்தார். ஐரோப்பா, ஆசியா பகுதிகள் ஏராளமான திருச்சபைகளை ஸ்தாபித்தான். புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலான பகுதிகளை கர்த்தர் அவனை கொண்டு எழுத வைத்தார். தரிசனம் பெற்றவன் செய்தான். ஆபிரகாமை அழைத்த போது அவனுக்கு வயது 75. தரிசனம் கொடுத்தார். ஆதியாகமம் 12:1, 2, 3 வார்த்தைகளினாலே அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அப்படியே ஏற்றுக்கொண்டான். 75வது வயதில் தரிசனம் வாக்கு பெற்றவனுக்கு 100வது வயதில் நிறைவேற்றினார். அவன் மகன் ஈசாக்கின் மூலம் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்றார். உருவாக்கி காட்டினார். ஆதியாகமம் 37:39 வாசியுங்கள். நாம் அறிந்த யோசேப்பின் வரலாறு. அவனுக்கு சொப்பனம் கொடுத்தார். அவனை என்னவாக மாற்றப் போகிறார், ஆக்கப் போகிறார் என்பதை குறித்து அவனுக்கு காட்டினார். மறுபடியும் சொப்பனம் கொடுத்தார். தகப்பன் யாக்கோபு அவனை கடிந்து கொண்டாலும் அவன் கண்ட தரிசனத்தை அவன் மனதில் வைத்துக் கொண்டார். ஆதியாகமம் 37:11. யோசேப்பு அறியாமல் தன் சகோதரிடம் ஆர்வ கோளாறில் சொல்லிவிட்டார். நாம் நன்றாக முன்னேறுவது, அற்புதமாய் வாழ்வது நம்முடன் உடன் பிறப்புகளுக்கே பிடிக்காது என்பதை அன்றே காண்பிக்கப்பட்டது. அவன் அந்த தரிசனத்தை மனதில் கொண்டு ஏற்றுக்கொண்டு தான் அப்படியே ஒரு நாள் ஆகப் போவதை விசுவாசித்தான். அதற்கு தகுந்தாற்போல் தமது ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டான். இதை பார்த்ததும் தான் சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது. இவன் இப்படி ஒரு பெரிய ஆளாக, தலைவனாக வருவான் போலத்தான் தெரிகிறது என்று நினைத்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக பொறாமை கொண்டு அவனை அழிக்க நினைத்தார்கள். இவனை கொன்று விட்டால் இவன் கண்ட சொப்பனை எப்படி பழிதாகும், பார்த்து விடலாம் என்று செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவன் இவர்களை பார்த்து நகைத்திருப்பார். சங்கீதம் 2:4. முடிவை எழுதுகிறவர் அவரல்லவா? இவ்வளவு அற்புதமான தரிசனம் பெற்றவன் அதை அடைவதற்கு கடந்து வந்த பாதைகளை நீங்கள் அறிவீர்கள். தேவன் சொன்னபடியே, காண்பித்தபடியே நிறைவேற்றி யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினார். ஆதியாகமம் 41:41. அன்று அவனிடம் வேதம் இல்லை, சர்ச் இல்லை, யூத் மீட்டிங் இல்லை, உற்சாகப்படுத்தி தரிசனத்தோடு இணைத்து கொள்ள தூண்டும் இப்படிப்பட்ட செய்திகளும் இல்லை. ஆனால் அவன் அந்த தரிசனத்தை பெற்றவுடன் அப்படியே தான் ஆகப்போவதை மனதில் நிலை நிறுத்தி கொண்டான். இருதயத்தில் அதை வைத்தான். நீங்கள் என்னை குழியில் போட்டாலும் சரி, விற்று போட்டாலும் சரி, அபாண்டமாய் பழி சுமத்தி சிறையில் போட்டாலும் சரி, என் தேவன் என்னோடு இருந்து அதை நிறைவேற்றுவார் என்பதில் உறுதியாக இருந்ததனால்தான் அவனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலும் அமைதியாக நீண்ட பொறுமையோடு இருந்து சாதிக்க முடிந்தது. இன்று நம் கையில் உள்ள வேதத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஏனென்றால் சகலத்தில் எழுதி நம்மிடம் கொடுத்து விட்டார். நாம் யாவருக்கும் தனித்தனியாக தரிசனங்கள் உண்டு. அவர் அதை மறைத்துக் கொள்வதில்லை.
பின் நம் மீது திணிப்பதும் இல்லை. உங்களுக்கு என்ன தரிசனம், என்னவாக உங்களை வைத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றப் போகிறார் என்பதை தேவ வார்த்தைகளினால் பேசுகிறார். அதை உறுதிப்படுத்தியும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கேட்டால் உறுதிப்படுத்தியும் தருவார். தரிசனங்கள் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள் என்கிறது வேதம். அதாவது நமது அழைப்பு என்ன, நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், லட்சியம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாதவர்கள் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் சினிமா மாற்றி சினிமாவுக்கு போகுதல், அங்கே இங்கே திரிதல், பேசிக்கொண்டு பொழுதை கழிப்பது. ஒரு உதாரணம், ஒரு வாலிபனுக்கு திருமணம் என்ற நிச்சயம் செய்து விட்டவுடன் பாருங்கள், அவன் கேரக்டரே மாறி போய்விடும். ஒழுங்காக ஷேப் பண்ணி திரியாமல், ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடிக்காமல், ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவனாக போகிறோம் என்ற தரிசனம் அவனுக்கு. அதற்கு ஏற்றாப்போல் அவன் காரியங்களை கவனிக்கிறான், எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். பாருங்கள், அப்படித்தான் எனக்கு குழந்தை இல்லை, சொந்த வீடு இல்லை, போதிய பணமும் இல்லை, வசதி இல்லை என்பதிலேயே உங்கள் சிந்தையை வைக்காமல் அவற்றையெல்லாம் மூட்டை கட்டி தூர எரிந்து விடுங்கள். அந்த ஒப்பற்ற அந்த தரிசனத்தோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறேன் என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் உறுதி செய்த வாக்கோடு இணைத்து கொள்ளுங்கள். நம்மை பற்றிய அவரது தரிசனம் யாவருக்கும் உயர்ந்ததே. முதலில் உங்களது உள்ளான மனிதனை அந்த தரிசனுக்கு நேராக திருப்பி உருமாற்றம் செய்வார். நீங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவரது தரிசனம் உங்கள் தரிசனமாக, அவரது பார்வை உங்களை குறித்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலை அல்ல, அவர் என்ன நினைக்கிறார், எப்படி உங்களை பார்க்கிறார், என்னவாக மாற்றப் போகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறதோ அப்படியே நீங்கள் உங்களை நினையுங்கள். ஒப்பற்ற நிலைக்கு உங்களை உயர்த்துவார். இல்லை இல்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்த மூட்டையில் உள்ளதெல்லாம் இதோ இருக்கிறது என்று வந்து சேரும். ஏதோ பிறந்தோம், வெந்ததை சாப்பிடுவோம், விதி வந்தால் போய் சேருவோம் என்று அஞ்ஞானிகளைப் போல இருக்காதீர்கள். எந்த வயதாக இருந்தாலும் சரி, இதுவரை அப்படி ஒன்று உங்களுக்கு தோன்றவில்லை என்றால் இன்று கேளுங்கள், உங்களை குறித்த தரிசனத்தை கேளுங்கள், நிச்சயம் காண்பிப்பார். முன்னதாகவே அதற்கேற்றாப்போல் விருப்பத்தை ஏற்கனவே உங்கள் இருதயத்தில் வைத்துள்ளார், கண்டுகொள்ளுங்கள். தரிசனம் பெற்றவர்கள் தேவனை தேடாமல், துதியாமல், ஆராதிக்காமல், வசனங்களை படித்து தியானிக்காமல் இருக்கவே முடியாது. நீங்கள் உன்னதமானவர் உயர்ந்த இடத்தில் இடம் பெற்றவர்கள் என்பதை இருதயத்தில் நிலை நிறுத்துங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் கொடுத்த தரிசனத்தோடு, திட்டத்தோடு, விருப்பத்தோடு, அந்த எண்ணத்தோடு எங்கள் விருப்பத்தையும் சிந்தையும் இணைத்து கொள்ள கிருபை தாரும் அப்பா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.